ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஆனாலும் பாஜக கூட மட்டும் கூட்டணி வைக்கக்கூடாது. அந்த மாதிரி கூட்டணி வச்சோம் அப்படின்னா மக்கள் நம்மளை நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ரொம்ப உறுதியாக இருக்கார். அந்த மாதிரி ஒரு சூழலில் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் ஒருத்தர், எடப்பாடிக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க ஒருத்தர் செஞ்ச ஒரு விஷயம் அதிமுகவில் மேலும் புகைச்சலை தான் கிளப்பியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு 4 வருஷம் முதல்வராக இருந்தார். அதில் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப ஒரு உறுதுணையாக இருந்தது வேலுமணி, அதே மாதிரி தங்கமணி. இவங்க 2 பேரும் தான் எடப்பாடி முழுசாக நம்பினார். எடப்பாடியோட லெஃப்ட் ரைட் அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வேலுமணி அவர்களுடைய பையன் திருமணத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன் இவங்களாம் கலந்துக்கிட்டது அதிமுகவில் பெரிய ஒரு புகைச்சலை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் பாஜக கூட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளரான பழனிசாமி உறுதிப்பட சொல்லிட்டாரு. இருந்த போதிலுமே கூட பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இவங்க அதாவது வேலுமணி பாஜகவை சேர்ந்தவங்களை சந்திக்கிறது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அப்செட் ஆக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாஜகவோட எந்த காலத்துலேயும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்ன பிறகுமே கூட அதிமுக பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணவர் தான் பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி பற்றி கடுமையான வார்த்தைகளால் அண்ணாமலை பேசியிருந்தார். அப்படிப்பட்ட சூழலில் வேலுமணி அண்ணாமலையை அவருடைய பையன் திருமணத்துக்கு அழைச்சிருக்காது எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் இடையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒருவேளை ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்து அவரை இப்படி விமர்சனம் பண்ணவரை வேலுமணியால் அவர் வீட்டு திருமணத்துக்கு அழைச்சிருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி பலரும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி கடந்த மாத இறுதியில் கோவையில் ஈஷா யோக மையத்தில் நடந்த மகா சிவராத்திரி நிகழ்ச்சியிலையும் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறதுக்காக மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா வந்திருந்தார். அப்போ அமித்ஷாவை தனியாக சந்தித்து வேலுமணி பேசியிருக்காரு. அப்போ பாஜகவோட கூட்டணி சேர்றதை எடப்பாடி பழனிசாமி விரும்பலை அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் அமித்ஷா கிட்ட வேலுமணி சொல்லியிருக்காரு. ஆனால் எங்களை மாதிரி இருக்க சீனியர்ஸ் பாஜகவோட திரும்ப கூட்டணி வைக்க தான் நாங்கள் விருப்பப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தையும் வேலுமணி அமித்ஷா கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ அந்த சமயம் அமித்ஷா பழனிசாமி கிட்ட சில விஷயங்களை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வேலுமணி கிட்ட சொல்லியிருக்காராம். ஆனால் பாஜகவோட கூட்டணி வச்சோம் அப்படின்னா இனிமேல் மக்கள் நம்மளை நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற கருத்தில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கார். அப்படி இருக்கிறப்ப தன்னோட பங்குக்கு எஸ்பி வேலுமணி இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே அதிமுகவில் செங்கோட்டையன் பிரச்சனை இப்போ தான் ஓரளவுக்கு ஒரு சைலண்ட் மோடுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். செங்கோட்டையன் வெளிப்படையாக பழனிசாமி விமர்சனம் பண்ணார். அதாவது அவங்களுக்குள்ள ஒரு பனிப்போர் நடந்துச்சு. அந்த மாதிரி சூழலில் தான் கோவையில் நடந்த எஸ்பி வேலுமணி திருமண விழாவில் பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை உள்ளிட்டோர் கலந்துக்கிட்டு எஸ்பி வேலுமணியோட ஒன்றா நின்று ஃபோட்டோவும் எடுத்திருக்காங்க. இது அதிமுக வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதிமுகவை பாஜக உதவியோடு வேலுமணி கைப்பற்ற பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில மாதங்களுக்கு முன்னாடி செய்திகள் அடிபட்டுச்சு. அப்படி இருக்கிறப்ப அண்ணாமலை கூட இப்போ வேலுமணி க்ளோஸாக இருக்கிறது, அமித்ஷா சந்தித்து பேசுறது, இது எல்லாமே அடுத்தடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய ஒரு சிக்கலை தான் உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. நன்றி.